ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 112:2. செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற அந்த வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். செம்மையானவர்கள் என்கிற ஒரு பதமானது எபிரேய பாஷையிலே யாசார் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அதாவது அதனுடைய பொருள் என்னவென்றால், கோணலுக்கு நேர் எதிரானது, கோணலான வழிக்கு நேர் எதிரான நேரான வழிதான் இந்த செம்மையான வழி. ஆகவே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள் என்று வாசிக்கிறோம். மனிதனுக்கு பல வழிகள் நேர்மையானதாக, செவ்வையானதாக, சரியானதாக புலப்படும். ஆனால் அவைகள் எல்லாம் மனிதனுக்கு நன்மை பயக்கத்தக்க வழிகள் அல்ல. ஏனென்றால் அவைகளுடைய முடிவு அந்த மனிதனை பலவிதமான கேடுபாடுகளுக்கும், ஏன் இறுதியிலே மரணத்துக்கும் கொண்டு போய் தள்ளிவிடும். ஆனால் கர்த்தருடைய வழிகள், அவைகள் பார்வைக்கு சற்று வித்தியாசமானதாக நமக்கு தெரிந்தாலும் அதுதான் நேர்மையான வழி. அந்த வழியிலே நாம் நடக்கும்போது நாம் சரியான ஒரு பாதையை நோக்கி, சரியான தேவ பாதையிலே நாம் நடந்து நம்மை நாமே காத்து கொள்கிறவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக நாம் மாற முடியும். இதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே தேவன் அவருடைய வழிகளை நாம் கவனித்து அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள் தேவனுடைய பார்வையிலே செம்மையானவர்கள். ஆமென்.